பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிறைய பேர் கையை காணோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நிறைய பேருக்கு வாயை காணோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya 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 Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, ஒவ்வொரு முறையும் அந்தோணியாருடைய ஆலயத்திற்கு வந்து உங்களோடு இறை செய்தியை பகிர்ந்து கொள்வது எனக்கு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏனென்றால் நீங்களாம் நல்லா கேட்பீங்க, இந்த சாமியார் என்ன தானே சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு நன்றாக கவனிக்கக்கூடியவர்கள். எனவேதான் உங்களுடைய மத்தியிலே வந்து இறை வார்த்தையை பகிர்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காரியம். அது மட்டுமல்லாமல் உங்களை அருமையாய் வழிநடத்தக்கூடிய என்னுடைய தந்தை, நண்பர் தந்தை அவரும் இருக்கிறார். அவர் கூப்பிடுறதுனாலே நான் நிறைய வருவேன். ஏன்னா நல்லா பார்த்துக்கிறவர், எங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறவர். பல வருட நண்பர். அவரை காண வருவதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் எனக்கு. இந்த திருவிழா நாட்களில், இந்த நாளில் என்னுடைய சக தோழமை குருக்களோடு இந்த திருப்பலி ஆற்றுவது மிகப்பெரிய மகிழ்ச்சி, இறைவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த அந்தோணியாரை நாம் இந்த நாளிலே உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஏன் நாம் புனிதர்களுக்கு விழா எடுக்கிறோம்? ஏன் இந்த புனிதர்களை உயர்த்துகிறோம் என்றால், இந்த புனிதர்கள் ஒன்றும் மேலிருந்து கீழே குதித்தவர்கள் அல்ல. இந்த புனிதர்கள் நம்மை விட வேறு முறையில் பிறந்தவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். இந்த புனிதர்களெல்லாம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஆனால் இந்த மன்னக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றியவர்கள். இந்த புனிதர்கள் மனித நேயத்திலும் மாண்பிலும் முழுமை பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டார்கள். மிகவும் சாதாரண வேலைகளை நம்மை போன்று வேலைகளை அவர்கள் செய்தார்கள். இந்த குறும்படத்தில் நாம பார்த்தோம். அந்தோணியார் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிறவர், மிகப்பெரிய புனிதர் என்று அழைக்கப்படுகிறவர். என்ன வேலையெல்லாம் பார்த்தாரு? பாத்திரங்கிற ஒரு வேலை, தோட்ட வேலை, மண்வெட்டி தூக்கிட்டு வேலை செய்கிறது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனிதர். நாம் இன்று புனிதர் என்று அழைக்கிறோமே, இந்த கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனையோ புனிதர்கள் இருந்தாலும், எவ்வளவோ பெரிய மனிதர்கள் இருந்தாலும், அந்தோணியாரை மட்டும்தான் கோடி அற்புதர் என்று திருச்சபை அழைக்கிறது. எவ்வளவு ஒரு சாதாரண ஒரு வேலையை செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு படிப்பாளி இவர், எவ்வளவு பெரிய சிந்தனையாளர், எவ்வளவு பெரிய ஞானி. ஆனாலும் தன்னையே தாழ்த்தி கொண்டு கிச்சன்ல பாத்திரம் கழுவுறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய தாழ்ச்சி. சாதாரண ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த சாதாரண மனிதர் தான் இந்த சிறிய செயல்களை கூட முகம் கோணாமல் செய்த மனிதரைத்தான் இன்று திருச்சபை புனித அந்தோணியார் என்று அழைக்கிறது. இப்படிப்பட்ட மனிதரைத்தான் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் என்று அழைக்கிறது. இவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாதிரி. எனவேதான் இவர் புனிதர். எனவேதான் இவர் திருச்சபையிலே மிக உயரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னை தாழ்த்தி சாதாரண மனிதரை போல. என்ன பொருள் என்றால், சாதாரண வேலை செய்கிறவர்களும் சாதாரண மனிதர்களும் மிக எளிமையான மனிதர்களும் புனிதராக மாற முடியும் என்பதற்கு நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் ஒரு மிகப்பெரிய மாதிரியாக இருக்கிறார். கரங்களை தட்டி நம்முடைய புனிதரை உற்சாகமாக மகிமைப்படுத்துவோமா? சாதாரண ஒரு வேலையை செய்தாலும் அவர் புனிதராக மாறுகிற பொழுது நீங்களும் நானும் நிச்சயமாக புனிதராக மாற முடியும். புனித அகுஸ்தினார் சொல்லுவார், அவர் புனிதரானார், இந்த மனுஷி புனிதையாக மாறினால்
இந்த சாதாரண மனிதர் புனிதராக மாறினார். இவர்களெல்லாம் புனிதராக மாறுகிற பொழுது பெரும் பாவியாகிய நான் ஏன் என்னால் புனிதராக மாற முடியாது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார். எனவேதான் நாம் புனிதர்களை உயர்த்துகிறோம். ஏனென்றால் அவர்கள் நமக்கு மாதிரியாக இருக்கிறார்கள். எதில் மாதிரியாக இருக்கிறார்கள் என்றால், தன்னை முழுவதுமாக 100% ஆண்டவரிடத்திலே கொடுத்திருந்தார்கள். 100% தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மையப்படுத்தி இருந்தார்கள். நீங்கள் 100% இறைவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் முழுமையாக இறைவனை மையப்படுத்தி வாழ்கிறீர்களா என்றால் சந்தேகம்தான். 7 நாள் இருக்குது. 7 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வர்றேன் ஆண்டவரே, அதுவும் 2 மணி நேரம், மற்றெல்லாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவேன் ஆண்டவரே, சண்டே தானே கரெக்டாக வந்துடுவேன், மற்ற நாள் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. இது அல்ல 100%. தன்னை முழுவதுமாக கொடுத்தவர்கள் தான் இன்று புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதி 50-50 வாழ்பவர்கள் புனிதர்களாக மாற முடியாது. பெயரில் மட்டும் கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே கிறிஸ்துவை தொலைத்து விடுகிறவர்கள் புனிதர்களாக வாழ முடியாது. எனவேதான் எலியா தீர்க்கதரிசி 1 அரசர்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்களை பார்த்து இந்த தீர்க்கதரிசி எலியா சொன்னார், ஆண்டவர் தாம் உங்கள் கடவுள் என்றால் ஆண்டவர் பின்னால் வாருங்கள், பாகால் தான் உங்கள் கடவுள் என்றால் பாகால் பின்னால் போவுங்கள். எத்தனை காலம் இப்படி டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டார். நாம் பல வேளைகளில் இந்த 50-50 இதெல்லாம் சிக்கி கொண்டு இருக்கிறோம். பூசைக்கு வருவோம், நல்ல ஜெபிப்போம், நல்லா ஆராதிப்போம், நம்முடைய வாழ்க்கை மட்டும் வேற மாதிரி இருக்கும். இருக்குதா? நல்ல பக்தியா நாக்கு நெட்டி நன்மை வாங்குவோம், இதே நாக்கால இங்கிலீஷ் வார்த்தையா பேசுவோம். இங்கிலீஷ் வார்த்தை என்னது? கெட்ட வார்த்தையா பேசுவோம். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. 100% தன்னையே ஒப்படைத்தார் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் அந்தோணியார். அப்படி என்றால் ஏன் இந்த புனிதரை நாம் இந்த அளவிற்கு உயர்த்துகிறோம் என்றால், நமக்கெல்லாம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனவேதான் புனிதர்களை நாம் இன்று விழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். ஏன் நாம் அந்தோணியாருக்கு திருவிழா எடுக்கிறோம் என்றால், இறைவனுடைய வார்த்தையை சென்ற இடமெல்லாம் அதிகாரத்தோடு போதித்தவர், இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன தலைவர்களை நினைவு கூறுங்கள் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவேதான் நாம் கத்தோலிக்க திருச்சபையிலே புனிதர்களை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்கள் அவர்களைப் போல புனிதர்களைப் போல ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் அந்தோணியாரை இன்று நாம் மகிமைப்படுத்தி விழா எடுக்கிறோம் என்றால், அவர் நமக்கு இறை வார்த்தையை தந்திருக்கிறார், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தவராக இருந்திருக்கிறார். இதை போல நாமும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் புனிதர்களை உயர்த்துகிறோம், அந்தோணியாரை உயர்த்துகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். புனித பவுல் அடிகள் மிக அருமையாக சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல, நான் எப்படி கிறிஸ்துவனுடைய சீடனாக இருக்கிறேனோ, நான் எப்படி கிறிஸ்துவையினுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறேனோ, அதே போல நீங்களும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். இவைதான் புனிதர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. இந்த புனிதர்களை தேரிலே அழைத்து சென்று விழா எடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு அருமையான ஆலயங்களை கட்டி அலங்காரங்கள் செய்து திருவிழா எடுத்து மகிழ்வது மட்டுமல்ல, மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், புனித அந்தோணியார் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினாரோ, புனித அந்தோணியார் எப்படி கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தாரோ, அதே போல வாழ்கிற பொழுதுதான் அந்தோணியாருக்கு விழா எடுப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது.
இன்று நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சிந்தனை, இந்த அந்தோணியார் புதுமைகளின் புனிதர். இந்த அந்தோணியார் பங்கு விதவிதமா குருக்கள் வந்திருப்பாங்க. இங்க அந்தோணியாருடைய புதுமைகள்லாம் மணிக்கணக்கில் சொல்லியிருப்பாங்க. சொல்லிருந்தாங்களா? இந்த இப்பதான் ஃபாதர் சொல்லிட்டு இருந்தார். புதுமையா சொல்லிட்டு 20-40 நிமிஷம் ஒரு ஃபாதர் போயிட்டு இருந்தார். அப்படின்னா எவ்வளோ புதுமைகள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த புதுமைகளை நான் வரிசையா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இவர் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிற புனிதராக ஏன் பெயர் பெற்றார் என்றால், அவர் வாட்டு புதுமை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படியே ரோட்ல போயிட்டு இருப்பாரு, ரைட் எடுப்பார், அங்க ஒரு புதுமை பண்ணுவார். அப்படியே லெஃப்ட் எடுப்பாரு, அங்க ஒரு புதுமை பண்ணுவார். அப்படியே ஒரு முட்டிச்சந்துக்கு போவார், அங்க ஒரு புதுமை பண்ணுவார். பண்ணிக்கிட்டே இருப்பார் வாழ்க்கையில. எனவேதான் கோடி அற்புதர். கூட்டத்தில் அப்படியே நடந்துகிட்டு இருப்பாரு. ஒரு அம்மா பக்கத்துல தண்ணி தூக்கிட்டு போகும், தெரியாம இடிச்சிருவாரு. தண்ணி குடம் பொத்துன்னு கீழே விழுந்துரும். உடனே அந்த அம்மா கீழே உட்கார்ந்து தலையை விரிச்சு போட்டு ஒப்பாரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ, என் மண் குடம் உடஞ்சு போச்சே, என் எஜமானிகாரி என்னை திட்டுவாளே அப்படின்னு அழுத உடனே, அம்மா பொறுமா, அந்தோணியார் சொல்ல, பொறுமா பொறுமா, அழுகாத அழுகாத, நான் சரி பண்றேன் பொறு. மண் குடம் உடஞ்சிருச்சா, எல்லாத்தையும் எடுத்து அந்தோணியார் அப்படியே ஒட்டி வச்சு, இந்தாம்மா அவன் கூட அப்படின்னு கொடுப்பார் தண்ணியோட. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் பண்ண புதுமைக்கு அளவே கிடையாது, கணக்கே கிடையாது. எனவேதான் அவர் 100 அற்புதங்களை செய்தவர் என்று யாரும் சொல்வதில்லை. கோடி அற்புதம். அப்படியே மெயின் ரோட்ல நடந்துட்டு இருப்பாரு. ஒரு பில்டிங்ல வேலை நடந்துட்டு இருக்கும். வேலை பார்த்தோம், பொத்துன்னு கீழே விழுற நேரத்துல பாப்பாரு, அப்படியே கை கட்டுவாரு, அந்த இடத்துல அப்படியே நிப்பான் அவன். ஆனா அவங்க சுப்பீரியர் என்ன சொல்லிப்பாரு, இங்க பாரு, நீ கணக்கு வழக்கு இல்லாம புதுமை பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. டக்குன்னு அது ஞாபகம் வந்துடும். தன்னுடைய சுப்பீரியர் ஃபாதர் அப்படி சொல்லியிருக்காரு, நம்ம வாட்டு புதுமை பண்ணிட்டோமே, திருப்பி ஓடுவார். அவங்க தலைமை தந்தைகிட்ட போய், ஃபாதர், நான் பழக்க தோசையில் ஒரு புதுமையை பண்ணிட்டேன் ஃபாதர். ஒருத்தன் மேல இருந்து பில்டிங் கட்டிட்டு இருந்தா கீழே உள்ள போனான், அப்படியே பார்த்து கையை அனுப்பினா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். நான் இப்போ புதுமை செய்யவா வேண்டாமா? நான் இப்போ புதுமை செய்யவா வேண்டாமா? வேற வழி இல்லை, செய்ய வச்சுதான் நான், இல்லாட்டி எவ்வளவு நேரம் தொங்கிட்டு இருப்பான், காத்துல அவன் பாட்டு பறந்துகிட்டு இருக்கான். சரி சரி போய் செய். மறுபடியும் அந்தோணியார் கீழே வாடா அப்படிம்பாரு, கீழே வந்துருவான். எனவேதான் அவர் கோடி அற்ப, எனவேதான் அவர் புதுமைகளின் புனிதர். இப்படி அவருடைய புதுமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாமே இந்த நாள் முழுதும். ஒரு 3 விஷயங்களை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எல்லோருமே பின்பற்ற முடிகிற விஷயங்கள். 1, புனித அந்தோணியார் சிறுவனாக இருந்த பொழுதே புதுமைகளை செய்கிற மனிதராக அவர் இருந்திருக்கிறார். தன்னுடைய நண்பர்களோடு ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அந்தோணியாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவர் மட்டும் ரொம்ப பக்தியா ஆழ்ந்து தனி ஆளா ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்றார். இந்த ஜெபத்தை தொந்தரவு செய்ய வேண்டும் என்பதற்காக பேய் சாத்தான் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பெரிய கருப்பு புகையிலே கருத்த உருவமாய் ஒரு புயல் போல ஆலயத்திற்குள் நுழைந்து அந்தோணியாரை பயமுறுத்துது. பீடத்து மேல கரும்புகையாய் நின்று சாத்தான் பயமுறுத்துறான். சின்ன பையன் தானே அந்தோணியார், லைட்டா பயம் வருது. ஆனா பயம் வந்தாலும் அவனுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் இந்த சிறுவன் அந்தோணியார் அந்த பெர்னார்டுடைய எண்ணத்திலே வருகிறது. என்ன கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், பெற்றோர்கள், தம்பி, உனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் சிலுவை அடையாளம் போடு. எப்பெல்லாம் உனக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் சிலுவை அடையாளம் போடு. இதை இந்த பேயை கண்டு பயந்த சிறுவனான அந்தோணியார் உடனே எழுந்து வந்து பீடத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்த இந்த கருப்பு உருவம் இந்த சாத்தானை விரட்டுவதற்காக பீடத்திலே வந்து ஒரு சிலுவை அடையாளத்தை போடுகிறார். சிலுவை அடையாளத்தை கண்ட அந்த நொடியில் அந்த பேய் தரிகட்டு ஓடியது. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அடுத்த நாள் சாமியார் பூசை வைக்க வர்றாரு. பீடம் வந்து வித்தியாசமா தெரியுது. என்னன்னா, ஒரு பளிங்கு கல்ல சிலுவை அடையாளம் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் பூசை வச்சிருக்கார், தெரியாது. என்னன்னு விசாரிச்சு பார்த்தோம்னா தெரியுது, புனி அந்தோணியார் பண்ணின வேலை. சின்ன பையன் அந்தோணியார், மிகச் சிறுவனாக இருந்தவன். இதனுடைய தொடக்கம் எங்க இருக்கிறது தெரியுமா? அந்தோணியாருடைய பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளையை அவர்கள் மிகுந்த பக்தியோடு வளர்த்து வந்திருக்கிறார்கள். ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து சாத்தானை சிறுவனான அந்தோணியார் விரட்ட முடிந்ததென்றால்,
ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எங்க அப்படின்னா அந்தோணியாருடைய பெற்றோர்கள். தன்னுடைய பிள்ளைக்கு தெய்வ பக்தியை வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள், கடவுள் மீது பக்தியை வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள், சிலுவையினுடைய மகிமையை போதித்திருக்கிறார்கள். அந்தோணியாருடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை அப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சிறிய வயதிலேயே தன்னுடைய பிள்ளையை புனிதம் நிறைந்த பிள்ளையாக, புதுமைகளை ஆற்றுகிற பிள்ளைகளாக அந்த பெற்றோர் வளர்த்திருக்கிறார்கள் என்றால் நமக்கெல்லாம் அது ஒரு பாடம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? சிறுவயது முதலே நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டு வருகிறீர்கள்? நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, தொந்தரவு ஒளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் மொபைலை தூக்கி கொடுத்துறீங்க. 2.5 வயசு புள்ள 24 hours மொபைல்லே தெரியுது, புடுங்குனா அழுக ஆரம்பிச்சிருது. பொய் சொல்றேனா உண்மையை சொல்றேனா? பொய் சொல்றேனா உண்மையை சொல்றேனா? அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பெற்றோர்கள், அந்தோணியாருடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கிற பொழுது பிள்ளைகளையும் இணைத்து ஜெபிக்கிறீர்களா? அழைப்பு விடுக்கிறீர்களா? பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுக்கிறீர்களா? மியூசிக் கிளாஸ்க்கு அனுப்புவீங்க, கராத்தே கிளாஸ்க்கு அனுப்புவீங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்புவீங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புவீங்க, கேட்டிசம் கிளாஸ்க்கு அனுப்புறீங்களா? டிவி பார்ப்பதற்கு நேரம் இருக்கும், சீரியல் பார்ப்பதற்கு நேரம் இருக்கும், உறவினர்களை சந்திக்க நேரம் இருக்கும், குடும்பத்திலே அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க நேரம் இருக்கிறதா? நீங்கள் விதைக்கிற விதைதான் சாதாரண அந்தோணியாரை கோடி அற்புதர் என்று இன்று உயர்த்தி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? புதுமைகளின் புனிதர் என்று அந்தோணியாரை அழைக்கிறோமே, ஏன் புதுமைகளின் புனிதர் என்றால் இன்னொரு முக்கியமான பாடத்தை அந்தோணியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால், நற்கருணையை ஆண்டவர் மீது இருந்த அளப்பரிய ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு நம்பிக்கை, ஒரு பாசம். அந்தோணியாருடைய தலைமை தந்தையர்கள் அந்தோணியாருக்கு தோட்ட வேலை கொடுத்தார்கள். போய் தோட்டத்தில் வேலை செய். நம்பட்டியோட கிளம்பிட்டார், வேலை செய்கிறார். ஆனா பக்கத்திலே கோயில் இருக்கு, பூசை நடந்துகிட்டு இருக்குது. வேலை செய்து கொண்டிருந்தாலும் பூசையிலே சொல்லப்படுகிற ஜபங்களுக்கு இவரும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா உள்ளத்துல ஆசை, நம்ம திருப்பலியில நேரடியா பங்கு பெற முடியலேன்ட்டு சாமியார் அந்த வசீகர வார்த்தைகளுக்கு அந்த ஜபத்தை தொடங்குகிறார். அப்பத்தை எடுத்து இது என்னுடைய உடல், இது என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிற நேரத்தில் இவருடைய உள்ளத்திலே ஒரு அளப்பரிய ஆழமான ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சை வருகிறது. இந்த நற்கருணை ஆண்டவரை பார்க்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த ஜபம் நடக்க தொடங்குகிற பொழுது இவர் மண்வெட்டியை கீழே வைத்துவிட்டு தோட்டத்திலேயே முழந்தாளிட்டு அந்த ஆலயத்தை நோக்கி முழந்தாளிடுகிறார். நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பு, அந்த பாசம், அந்த காதல், அந்த ஆலயத்தின் சுவர்கள் 2ஆக பிளந்து இவர் நேரடியாக நற்கருணை ஆண்டவரை தரிசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? காதல் இருக்கிறதா? இருக்குதா? இருந்துச்சுன்னா ஏன் இங்க கோயில் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் இருக்கார் இல்லையா? அவருடைய உன்னதமான பிரசன்னம் இருக்கிறது அல்லவா? ஏன் இங்க கோயில்ல மொபைல் நோண்டிட்டு இருக்கிறீங்க? நற்கருணை ஆண்டவர் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால், பாசம் இருந்தால், மரியாதை இருந்தால், எத்தனை பேர் கோயிலில் நுழைகிற பொழுது முழந்தாளிட்டு நுழைந்தீர்கள்? நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். ஆலயத்தில் நுழைகிற பொழுதே செருப்பை கலட்டிவிட்டு உள்ளே முழந்தாளிட்டு வணங்கிதானே உள்ளே வந்தார்கள். எத்தனை பேர் நாம் அந்த மரியாதையை கொடுக்கிறோம்? எத்தனை பேர் பக்தியோடு ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம்? புனித அந்தோணியார் புதுமைகளின் புனிதர் என்று
மறைக்க காரணம் என்னவென்றால் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த அளப்பரிய ஒரு அன்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்ல கவனிங்க. யாரெல்லாம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருந்து நேரம் செலவு செய்கிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடமாவது நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தாட்டி ஜெபித்தீர்கள் என்றால் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். அப்படியே ஆஃபீஸ் போவீங்க, வண்டியை பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து நற்கருணை ஆண்டவரை ஜெபிச்சுட்டு போங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும். அந்தோணியார் புதுமைகள் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு காரணம் என்னவென்றால், நற்கருணை ஆண்டவர் மீது கொண்டிருந்த அளப்பரிய அன்பு. மூன்றாவது ஒரு விஷயம், துலோஸ் நகரில் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒரு பெட்டிக்கடை வைத்திருந்தார். பெட்டிக்கடையினுடைய சாவி தொலைந்து போனது. ஏன்னா ஏதாவது தொலைஞ்சா நமக்கு கதி யாரு? அந்தோணியார் தான். நானும் நிறைய தடவை தொலைச்சிட்டு அந்தோணியாரை கூப்பிட்டுருக்கிறேன், ஹெல்ப் பண்ணியிருக்கார். இந்த நகரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒரு பெட்டிக்கடை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால், மிக ஏழ்மையான குடும்பத்து பெண்மணி. ஒவ்வொரு நாளும் இந்த கடையிலிருந்து வருகிற வருமானத்தை கொண்டுதான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தால், சாப்பிட்டு கொண்டிருந்தால். ஒரு நாள் திடீரென்று சாவி, கடையினுடைய சாவி தொலைந்து போனது. தன்னிடமிருந்த எல்லா சாவிகளையும் கொண்டு வந்து முயற்சி செய்து பார்த்தால் திறக்க முடியவில்லை, பூட்டை திறக்க முடியவில்லை. எனவே இந்த பூட்டை திறப்பதற்கு ஒரு பெரிய மனிதரை அழைத்து வந்து எப்படியாவது திறந்து விட வேண்டும், திறந்தால்தான் அன்றைய உணவு என்கிற சூழ்நிலையிலே அவள் முயற்சி செய்தாள். அந்த மனிதன் வந்தான், எல்லா சாவிகளையும் போட்டு முயற்சி செய்தான், ஆனால் முடியவில்லை. கடைசியாக அவன் சொன்னான், அம்மா என்னாலும் முடியவில்லை, நான் இந்த பூட்டை உடைக்கிறேன் என்று அவன் சொன்னான். அவள் நினைத்தாள், இப்படி ஒரு பூட்டை உடைத்தால் திரும்ப வாங்குவதற்கு என்னுடைய பணம் இல்லையே, ஐயா தயவு செய்து பொறுங்கள், எனக்கு ஒரு வழி தெரியும் என்று சொல்லி அந்த கடையிலேயே முழந்தாளிட்டு, கடை முன்பாக முழந்தாளிட்டு, அந்தோணியாரே என்னுடைய சாவி தொலைந்து போய்விட்டது, இந்த கடை திறந்தால்தான் இன்றைய உணவு எனக்கு என்று சொல்லி அந்தோணியாருடைய உதவியை கேட்டாள். வெறுமனே கேட்கவில்லை, அந்தோணியாரே இந்த பூட்டை நீங்கள் திறந்து கொடுத்தால் நான் ஏழைகளுக்கு நான் தர்மம் செய்கிறேன், ஏழைகளுக்கு ஒரு அப்பத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னான். பிறருக்கு நான் செய்கிறேன், நான் பிறருக்கு சேவை செய்கிறேன், பிறருக்கு தர்மம் செய்கிறேன், எனவே அந்தோணியாரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவள் ஜெபித்தாள். அந்தோணியாருடைய புதுமை அங்கே நிகழ்ந்தது. மீண்டுமாக ஏதோ ஒரு சாவியை எடுத்து திறந்தால் அந்த பூட்டு திறந்தது. எனவேதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எல்லா அந்தோணியார் கோயில்லையும் பிரெட் கொடுக்குறாங்கல்ல, இதுதான் பேக்ரவுண்ட், இதுதான் பேக்ரவுண்டு. இதுக்கு பேர் தான் அந்தோணியார் அப்பம், இதுக்கு பேர் தான் அந்தோணியார் பிரெட்டு. என்ன அப்படின்னா, அந்தோணியாருடைய பிள்ளைகள் பிறருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், பிறருக்கு தர்மம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், தன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை, பொருட்களை, நேரத்தை, அன்பை பிறருக்கு பகிர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்தோணியார் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ எதுக்கு அந்தோணியார் நாளில் பிரெட் கொடுக்குறாங்கன்னு தெரியுதா? இதான் மேட்ரு. பிரெட் கொடுக்கறது சும்மா இல்லை, உன்னிடத்தில் இருப்பதை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்தோணியார் தருகிற பாடம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒன்று, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளாக வளர முயற்சி செய்யுங்கள். இறை வார்த்தையை வாசிக்கிற பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது என்ன சொன்னாங்க? நற்கருணை ஆண்டவர் மீது நீங்கள் அளப்பரிய பற்று கொண்டிருக்கிற பொழுது, அவரை சந்திக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, பிறருக்கு பகிர்ந்து கொடுங்கள். உங்களிடம் இருப்பதை பகிருங்கள், இல்லாதோருக்கு தர்மம் செய்யுங்கள். எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் அந்த ரோட்டு ஓரமாக நின்றுட்டு அந்தோணியார் பன்னுன்னு சொல்லிட்டு பன்னா கொடுங்க, அதற்குரிய ஆசீர்வாதத்தை அந்தோணியார் பெற்று தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த விஷயங்கள் தான் அந்தோணியாரை ஒரு புதுமை செய்கிற புனிதராக, இறை வார்த்தை மீது கொண்டிருந்த அன்பு, ஜெபத்தின் மீது கொண்டிருந்த அன்பு,
பிறருக்கு செய்ய வேண்டும், பிறரை கவனிக்க வேண்டும், பிறரை தாங்க வேண்டும் என்கிற எண்ணம், இந்த காரியங்கள் தான் அவரை அற்புதமான புனிதராக உயர்த்தி வைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அந்தோணியாருடைய பக்தர்கள் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த அந்தோணியார் நமக்கு காட்டுகிற இந்த பாடங்களை, இந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிற பொழுது நம்மையே நாம் கோடி அற்புதருடைய பக்தர்கள் என்று அழைத்து கொள்ளுகிற தகுதி, அழைத்து கொள்ளுகிற உரிமை நமக்கு இருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம், ஜெபிப்போம், நற்கருணை ஆண்டவர் மீது தனியாத அன்பு கொண்டிருப்போம், நம்மால் ஆனதை இல்லாதவர்களுக்கு செய்வோம், ஏழைகளுக்கு கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார், வேறு வடிவத்திலே கொடுப்பார், நீங்கள் செய்ததை விட இன்னும் அதிகமாக கொடுப்பார். அந்தோணியாருடைய வாழ்க்கை மாதிரியை பின்பற்றுகிற பொழுதுதான் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பக்தர்கள் என்று நம்மையே அழைத்து கொள்ள முடியும். ஆமென்.